கொங்கண சித்திர பாத்தீங்க. இத நாங்க நம்பணுமா? மீனாட்சி, இதுக்கு முன்ன நம்மள தவிர வேற யாரோ ஒருத்தர் இருந்தாங்க, ஆனா இப்ப இல்ல. அது எப்படி இருக்கும்? தியானம் பண்ணதே இங்க உள்ள கெட்டாவங்க எல்லாம் போறதுக்கு தானே. நல்லதே நடக்கும். கொங்கட சித்தா, ரொம்ப நன்றி அப்பா. ஓ மாமா, அகிலா இங்கதான் மாமா இருந்தா. போடி, நான் தான் பார்த்தனே. அகிலா எங்க இருக்கா? பைத்திய மாதிரி ஏதாவது சொல்லிட்டு. இல்ல இல்ல, மனோ கடுப்பாயிடும். நான் பார்த்தேன். வாங்குறேன் வா. மதனி, அண்ணனுக்கு சுடு தண்ணி போடுங்க. ரொம்ப தூரம் போய் கொங்கண சித்திர பாத்துட்டு வந்திருக்காருல. அப்படியா? ஏங்க களைப்பா இருக்கா? சரி வாங்க, சுடு தண்ணி போட்டு வைக்கிறேன். போய் போட்டு வாமா. அப்பா, நீங்களும் ரொம்ப கலப்பா இருக்கீங்க. காத்தாட வெளியே போங்கப்பா. சரிப்பா, நான் வரேன். போயிட்டு வாங்க. மீனாட்சி, நீயும் போ மீனாட்சி. ஏன் இன்னும் வேற சித்தர் யாரையாச்சும் சந்திக்கணுமா? அதெல்லாம் இல்ல, கொங்கண சித்தர் என்ன சொன்னாருன்னு நானும் கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். அதான். நீ எதாவது கேட்கணுமா? நீயே கேளு. என்னமோ பண்றாங்க, ஆனா என்னன்னு புரியலையே. மாமா மாமா இருங்க மாமா. நான் அகிலாவை என் கண்ணால பார்த்தேன். அந்த ரூம்குள்ள பாத்தியா? நான் அந்த இல்ல, நான் வெளியில தான் பார்த்தேன். ஆனா ரூம்குள்ள பேச்சு சத்தம் கேட்டுச்சே. இதோட இந்த விஷயத்தை மறந்துரு தேவி. இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, உன்னதான் மென்டல்னு சொல்லுவாங்க. வாயை பொத்திக்கிட்டு வா. நான் பார்த்தேன், இவனுங்க தான் ஏதோ பண்ணிட்டானுங்க. போங்கடா. ஜீவா, இப்ப என்னடா பண்றது? ஹலோ, வெளியே தான் நிக்கிறேன், பணத்தோட வந்துரு. வரேன். வராம இருப்பனா? என்ன எல்லாரும் சேர்ந்து வந்து நிக்கிறிய? அத்தை, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அடேங்க அப்பா, நான் தான் உனக்கு அத்தைன்னு இப்போ உனக்கு ஞாபகம் வந்துச்சா? வர வர உனக்கு மறந்து தானே போகுது. அப்பா, என்ன பண்றது, கூட சேர்ந்த சேர்க்க அப்படி. இப்ப எதுக்காக எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க? ஒரு விஷயத்த அம்மாட்ட பேசி முடிவெடுக்கலான்னு தான் வந்திருக்கோம். என்னப்பா, என்கிட்ட எல்லாம் பேசி முடிவெடுக்கணுங்கிற? என்ன கேட்காம தானே இங்க எல்லாமே நடந்துகிட்டு கிடக்கு. அம்மா, முடிஞ்சதை ஏமா பேசிட்டு இருக்க, விடுமா. சரி, இப்ப என்ன விஷயம் அதை சொல்லு. வர 10ஆம் தேதி ஆடிப்பெருக்கு வருது இல்ல? வருது, அதுக்கு என்ன? மீனாட்சிக்கு தாலி பெருக்கி போடலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஓ, நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லம்மா, எந்த முடிவும் எடுக்கல. ஆஹா. உங்ககிட்ட கேக்குறோம், நீங்க என்ன சொன்னாலும் நாங்க அதை செய்யறோம். என்ன கேக்குறீங்களா? ஐயோ ஐயோ, சிரிப்பா இருக்குது. இப்ப என்னத்துக்கு சிரிக்கிறா பார்த்தா? நீ பேசாம வேணான்னு சொல்லிரு, யாரும் உன்னை எதுவும் சொல்லல. ஓ, பெரிய மனுஷன் சொல்லிட்டார்ல, பின்ன என்ன? அத்தை, அவனை விடுங்க அத்தை. நீங்க உங்க முடிவை சொல்லுங்க. அதான் எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்களே. பாட்டி, உங்க சம்மதம் இல்லாம
நாங்க எதுவும் செய்ய போறதில்ல. நீங்களும் வந்து நின்னு ஆசீர்வாதம் பண்ணணும். அப்போ தாலி பிரிச்சு போடணும் இல்லையா? தாலி பிடிக்காம இருக்கிறவ என்ன சொல்லுதா? அம்மா, அவ உங்க வீட்டு மருமக. நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதுதான். அப்போ உன் பொண்ணுக்கும் சம்மதம் தான் இல்லையா? ம், ஏம்மா மீனாட்சி, இந்த தாலிய ஆதி வாங்கினது தானே? அந்த பய வாங்கி கொடுத்த தாலிய தொங்க விட்டுக்கிட்டு வெக்கமே இல்லாம இந்த பைய கூட சேர்ந்துக்கிட்டு சாந்தி முகூர்த்தம் வரைக்கும் போயிட்ட. உனக்கு தள்ள ஏதாவது ஆயிடுச்சா? ஏன் தலை நல்லாதான் இருக்கு. உனக்கும் இவளுக்கும் தான் உடம்புல சூடு சொன்னே இல்லாம போயிடுச்சு. இந்த தாலிய பார்க்கும்போது அந்த ஆதியோட ஞாபகம் வருதா இல்லையான்னு இவளை கேளு பாப்போம். அது எப்படி வராம இருக்கும்? அவங்க கூட போய் தானே தாலி நகையெல்லாம் வாங்கிட்டு வந்தா. ஆக மொத்தம் அந்த தாலிய பார்க்கும்போது வரணும். இவளுக்கு நகை ஏதாவது வாங்கணும்னா ஆதிகிட்ட சொன்னா போதும், அவன் வாங்கி கொடுப்பான், இவன் மாட்டி விட்டுருவான். என்ன சரிதானே ஜீவா? போதும் அப்பதா, ஆ? நாக்கு இருக்குன்னு சும்மா இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காத. ஆ. மா, மீனாட்சிக்கு நான் தாலி வாங்கி கொண்டு வரேன்.